ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ். அதில் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஒரு வாக்கியத்தில் 5 முக்கிய பகுதிகள் இருக்கும். இது இல்லைன்னா ஒரு சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகாது. சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்வர்பியல். இதில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். வேர்பை நோக்கி எது இல்லை யார் என்ற வினாவை எழுப்பினால் கிடைக்கும் பதில் தான் சப்ஜெக்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு சுகன்யா டான்ஸ்டு வெல். இந்த இடத்துல சுகன்யா அப்படின்றது ஒரு பர்சன், நவுன், அதுதான் சப்ஜெக்ட். த சைல்டு broke the glass. சைல்டு தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். வேர்ப் கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் செயலை குறிக்கும் சொல் வேர்ப் ஆகும். வேர்ப் ஆனது பி ஃபார்ம் வேர்ப் ஆகவோ அல்லது காம்பினேஷன் ஆஃப் அன் ஆக்சிலரி வேர்ப் மெயின் வேர்ப் ஆகவோ இருக்கலாம். எக்ஸாம்பிள், ஹீ இஸ் ஏ லாயர். லாயர் தான் இந்த இடத்துல பி ஃபார்ம் வேர்ப். ராஜு wrote a லெட்டர், அதுதான் மெயின் வேர்ப். த சைல்டு இஸ் crying, அந்த இடத்துல ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் மெயின் வேர்பாகவும் இந்த இடத்துல அது வரும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட். வேர்பை நோக்கி எது இல்லை யாரை என்ற வினாவை எழுப்ப கிடைக்கும் விடையை அண்டர்லைன் செய்து ஆப்ஜெக்ட் என குறிக்கணும். ஸோ அந்த வேர்பை நோக்கி தான் நம்ம அந்த ஆப்ஜெக்டை நம்ம எது அப்படின்னு சொல்லியே நம்ம சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் வேர்பை நோக்கி எது யாருன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு தான் த கேட் கில்ட் எ மவுஸ். ஸோ அந்த கேட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட்டு. என்ன பண்ணுது அப்படின்னா, என்ன செய்யுது அப்படின்னா, த கேட் கில்ட் எ மவுஸ். த மவுஸ் தான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த இடத்துல வேர்பை நோக்கி எது இல்லை யார் அப்படின்னு வருதா. ஸோ அதனால் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் 2 இருக்குது.